மகர் ராசி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ளேயே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி இப்ப காத்துட்டு இருக்கு. முக்கியமா ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. இங்க பட்ட கஷ்டம், அவமானம், ஏமாற்றம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது. அந்த உறவு உள்ள வந்ததும் உங்க வாழ்க்கை எப்படி திசை மாறும், அந்த மாற்றம் நடக்கும்போது உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா உங்க மனசுக்கு புரியற மாதிரி நாம இப்ப பேச போறோம். கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது உங்க முழு வாழ்க்கைய பத்தின ஒரு முக்கியமான பதிவு. பொதுவாவே மகர் ராசிக்காரங்க ரொம்ப உழைப்பாளிகள். யாருக்காகவும் தன்னோட சுயமரியாதைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் நிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா கடந்த சில வருஷமா நீங்க யாரையெல்லாம் உசுருன்னு நம்புனீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு கொடுத்தது வெறும் ஏமாற்றமும் கண்ணீரும் தான். நம்ம நல்லது நினைச்சு செஞ்சாலும் நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சு அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற காயங்கள் வெளியில யாருக்கும் தெரியாது. வெளியில சிரிச்ச முகத்தோட நடமாடினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இப்போ கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா ஏப்ரல் 7க்கு மேல உங்க ராசிக்கு நடக்க போற இந்த மாபெரும் கிரக மாற்றம் ஒரு புதிய மனிதரை, ஒரு புதிய உறவை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரப்போகுது. இது வெறும் காதல் உறவா மட்டும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இது ஒரு நல்ல நண்பரா இருக்கலாம், ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், இல்லனா உங்க தொழில உதவி செய்ய போற ஒரு நபரா கூட இருக்கலாம். ஆனா இவங்க வரவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை நிச்சயம் கொண்டு வரும். அந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது அப்படிங்கறத உணர்த்துற முதல் அறிகுறி என்னன்னா, உங்க மனசுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு பெரிய அமைதி நிலவும். நேத்து வரைக்கும் நாளைக்கு என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோன்னு ஒரு பயம், ஒரு படபடப்பு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு பல குழப்பங்கள் இருந்திருக்கும். ஆனா ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சதுமே உங்களுக்கே தெரியாம ஒரு ஆழமான நிம்மதி உங்க மனசுல குடியேறும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நிம்மதி தான் சரியான ஒரு நபர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க அப்படிங்கறதுக்கான முதல் பிரபஞ்சத்தின் அறிகுறி. நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு உண்மையான ஆதரவு கிடைக்க போகுதுங்கிறத உங்க ஆழ் மனசு உங்களுக்கு முன்கூட்டியே சொல்ல ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா கவனிப்பீங்க. அதுதான் 2வது அறிகுறி. அதாவது உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல பழைய கசப்பான நினைவுகளோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு நிரந்தரமா விலகும். முன்னாடி எல்லாம் யாராவது உங்களை காயப்படுத்தினா அதையே நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருப்பீங்க. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு வருத்தப்படுவீங்க. ஆனா இப்போ போனா போயிட்டு போகுது, என் வாழ்க்கை இன்னும் முடியல அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும். இந்த மனமாற்றம் சும்மா சாதாரணமா உங்களுக்கு வராது. உங்களை அந்த புதிய உறவுக்காக இயற்கை தயார்படுத்துது அப்படிங்கறதான் இதோட உண்மையான அர்த்தம். பழைய குப்பைகளை மனசுல இருந்து வெளியே தூக்கி போட்டாதான் புதுசா வர்ற நல்ல உறவுக்கு அங்க இடம் கிடைக்கும். அதத்தான் இப்போ உங்களை சுத்தி இருக்கிற இயற்கை உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கு. 3வது முக்கியமான அறிகுறி, உங்களை சுத்தி சில எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கும். நீ வழக்கமா போயிட்டு வர பாதையை மாத்தி வேற வழியில போவீங்க, இல்ல சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு புது நபரை நீங்க சந்திக்க நேரிடும். முதல்ல பார்க்கும்போது அவங்க கிட்ட பெருசா எந்த ஈர்ப்பும் உங்களுக்கு இருக்காது. ஆனா அவங்க பேசுற ஒரு வார்த்தையோ இல்ல அவங்க நடந்துக்கிற விதமோ உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா படும். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, பல வருஷமா பழகுன மாதிரி ஒரு சொந்தம் கொண்டாடுதேன்னு நீங்களே உங்களுக்குள்ள ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வருதுன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது, உங்க வழிகளை போக்க வந்தவங்கன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க. 4வது அறிகுறி ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த, உங்களை எப்பவுமே குறை சொல்லிட்டு இருந்த சில மனிதர்கள் காரணமே இல்லாம உங்களை விட்டு தூரமா போவாங்க. அவங்களா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டோ இல்ல வேற ஏதாவது கட்டாயத்தை சொல்லிட்டோ உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா விலகுவாங்க. அதை நினைச்சு நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் ஆனா போக போக ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த உண்மையான உறவு உள்ள வரணும்னா இந்த மாதிரி போலி உறவுகள் எல்லாம் வெளியே போய் தான் ஆகணும். உங்களுக்கான இடத்த பிரபஞ்சம் ரொம்ப சுத்தமா கூட்டி பெருக்கி தயார் செஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். யார் உங்களை விட்டு போனாலும் அமைதியா இருங்க.
ஐந்தாவது அறிகுறி, உங்களுக்கு இயற்கையோட ஒரு நெருக்கம் அதிகமாகும். வழக்கமா நீங்க வானத்தை நிமிர்ந்து பார்க்காத ஆளா இருந்தா கூட இப்போ திடீர்னு காலையில சூரியன் உதிக்கிறதையோ இல்ல சாயங்காலம் பறவைகள் பறந்து போறதையோ ரசிக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு பெரிய சந்தோஷத்தை தேடுவீங்க. உங்களை அறியாமலேயே உதடுகள்ல ஒரு புன்னகை ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க அதிர்வலைகள் ரொம்ப உன்னதமான நிலைக்கு மாறிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கான வெளிப்பாடு தான் இது. உங்க அதிர்வலைகள் எப்போ நேர்மறையா மாறுதோ அப்போ தானாவே நல்ல மனிதர்கள் உங்களை தேடி ஈர்க்கப்படுவாங்க. அந்த ஈர்ப்பு விதி இப்போ உங்க வாழ்க்கையில முழுமையா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. 6வது அறிகுறி, உங்க கனவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் தூங்குனா என்ன கனவு வந்துச்சுன்னே காலையில எந்திரிச்சதும் மறந்துடுவீங்க. ஆனா இப்போ ரொம்ப தெளிவான சில கனவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். குறிப்பா கோயில், மலர்கள் இல்லனா முகம் தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான கனவுகள் அடிக்கடி வரும். இது சும்மா வரல, இயற்கை உங்களுக்கு சொல்லி காட்டுற ஒரு பெரிய செய்தி இது. உங்க ஆழ்மனசுக்கு வரப்போற அந்த நல்ல உறவு பத்தின ஒரு முன்னறிவிப்பு தான் இந்த கனவுகள். அந்த கனவுகள் வரும்போது முழிச்சுக்கிட்டா மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத நீங்களே உணர முடியும். 7வது அறிகுறி, நீங்க ரொம்ப நாளா தட்டி போன சில விஷயங்கள், குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட இல்லனா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர்னு ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது எப்படி அந்த உறவோட சம்பந்தப்பட்டதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த புது உறவோட அதிர்வலைகள் உங்களை நெருங்க நெருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளும் தானா உடைய ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்களுக்கு நேரடியா உதவி செய்யலைனா கூட அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அந்த நேரம் உங்களுக்கு தொழிலையோ இல்ல வேலையிலையோ ஒரு பெரிய கதவை திறந்து விடும். யாரோ ஒருத்தர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன ஐடியா உங்க பொருளாதாரத்தையே பெரிய அளவுல மாத்தி அமைக்கும். 8வது அறிகுறி ரொம்ப ஆழமானது. நீங்க பல வருஷமா விட்டு போன இல்லனா மறந்து போன உங்க திறமைகளை திரும்பவும் கையில எடுப்பீங்க. ஒரு காலத்துல உங்களுக்கு பாடுறது பிடிச்சிருக்கலாம், எழுதுறது பிடிச்சிருக்கலாம், இல்லனா சமையல் பண்றது கூட ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கையோட ஓட்டத்துல நீங்க பட்ட கஷ்டத்துல அதெல்லாம் எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கும். இப்போ அந்த பழைய ஆசைகள் எல்லாம் திரும்பவும் துளிர்விட ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்க முழுசா நேசிக்க ஆரம்பிக்கிற இந்த தருணம் தான் அந்த உண்மையான உறவு உங்களை தேடி வர்றதுக்கான மிக முக்கியமான ஒரு காந்த சக்தி. 9வது அறிகுறி, சில நபர்களை சந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படும். அவங்கள பார்த்த உடனே பல வருஷமா பழகின மாதிரியான ஒரு நெருக்கம் தோணும். அவங்கிட்ட பேசும்போது உங்க கஷ்டங்களை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய ஆசுவாசம் கிடைக்கும். அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஆறுதலா மருந்து அமையும். உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு ஜீவன் கிடைச்சிருச்சுங்கிறத உங்க மனசு ஆணித்தரமா சொல்லும். இது புதுசா சந்திக்கிறவங்களா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப நாளா பழகின ஒரு நபர் கூட திடீர்னு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியத்துவத்தை பெறலாம். 10வது அறிகுறி, உங்க மேல உங்களுக்கே இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை முழுசா மறையும். இதுக்கு முன்னாடி யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, நம்ம தலையெழுத்துன்னு அமைதியா போயிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க சுயமரியாதைய யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்பா நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் துணிஞ்சு நின்னு கேள்வி கேட்பீங்க. உங்களை நீங்களே ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையோட திருப்பு முனை. ஏப்ரல் 7க்கு மேல மகர் ராசிக்காரங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த விஷயங்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அழகான அன்பான உண்மையான உறவை இயற்கை உங்களுக்கு பரிசா தரப்போகுது. அந்த உறவை இரு கரம் நீட்டி வரவேற்க தயாரா இருங்க. உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியா தான் நடக்க போகுது. இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சதும் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ரொம்ப கவனமா கையாளணும். புதுசா ஒரு உறவு, அது நட்போ காதலோ இல்ல தொழில் ரீதியான பழக்கமோ உள்ள வரும்போது உங்க கடந்த காலத்துல உங்களை காயப்படுத்தினவங்க திரும்பவும் உங்ககிட்ட வர முயற்சி பண்ணுவாங்க. நீங்க இப்போ சந்தோஷமா ஒரு தெளிவான மனநிலையில இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. இங்கதான் மகர் ராசிக்காரங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பழைய குப்பைகளை மறுபடியும் மனசுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இயற்கை உங்களுக்கு கொடுக்க போற இந்த புதிய வெளிச்சம் மீண்டும் இருட்டாயிடும். உங்களை யார் ஒரு முறை கண்ணீர் விட வச்சாங்களோ அவங்கள தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் திரும்ப உங்க எல்லைக்குள்ள அனுமதிக்காதீங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி மறுபடியும் உங்களை ஏமாத்த அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில முழுசா இணைஞ்சதுக்கு அப்புறம் உங்க பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இருக்க போகுது. நீங்க உழைச்ச உழைப்புக்கு சிந்திய வியர்வைக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பலன் கிடைக்க போற நேரம் இது. முடங்கி கிடந்த உங்க தொழில் திடீர்னு வேகம் எடுக்கும். வேலை பார்க்குற இடத்துல இத்தனை நாளா உங்களுக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம் தேடி வரும். ஏன்னா உங்க கூட சேர போற அந்த நபரோட நேர்மறை ஆற்றல்
உங்க அதிர்ஷ்ட கதவுகளை எல்லாம் தட்டி திறக்க வைக்கும். நீங்க செய்ய நினைச்சு பலமுறை தயங்கி நின்ன காரியங்களை எல்லாம் உன்னால கண்டிப்பா முடியும், உனக்கு துணையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுத்து செய்ய வைப்பாங்க. அந்த ஒரு தைரியம் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. இப்போ அது முழுமையா கிடைக்கும் போது நீங்க தொடர்றதெல்லாம் பொன்னாக மாறும். அதே மாதிரி உங்க உடல் நலத்திலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்கூடா தெரியும். மனசுல கவலை இருந்தாதான் உடம்புல வியாதிகள் ஒட்டிக்கும். கடந்த காலத்துல தூக்கம் இல்லாம, நேரத்துக்கு சரியா சாப்பிடாம, எப்ப பார்த்தாலும் ஒரு யோசனையிலேயே உங்க உடம்ப நீங்களே ரொம்ப கெடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 7க்கு பிறகு உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி நிலவறதால உங்க முகம் எப்பவும் ஒரு பொலிவோடு இருக்கும். கண்ணுல ஒரு புது தேஜஸ் பிறக்கும். உங்களை பாக்குறவங்க எல்லாம், என்ன திடீர்னு இவ்வளவு தெளிவா இருக்கீங்க, முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும். மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட உறுதுணையா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஆழமான நிம்மதி தான் உலகத்திலேயே தலை சிறந்த மருந்து. அந்த மருந்து இப்போ உங்க உச்சி முதல் பாதம் வரை வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே நீதியை நிலைநாட்டுறவர். அவர் உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் உங்களை புடம்போட்ட தங்கமா மாத்துறதுக்கு அவர் வச்ச ஒரு சோதனை தான் அப்படிங்கறத நீங்க இப்போ முழுசா உணர்வீங்க. இப்போ அந்த சோதனை காலம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் உங்களை யாரும் அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது. மனுஷங்களை எப்படி எடை போடுறதுங்கிற வித்தையை நீங்க ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. அதனாலதான் இந்த சரியான நேரத்துல சரியான ஒரு உறவை பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒப்படைக்குது. இனிமேல் உங்க பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் ஒரு பெரிய முதிர்ச்சி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறதோ இல்லைன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதோ இனி உங்க அகராதியிலேயே இருக்காது. ஒரு பெரிய மலை மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அசங்காம நின்னு சமாளிக்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். யமகர் ராசிக்காரங்க எப்பவுமே நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க. கர்ம வினை மேல உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கும். நாம செஞ்ச நல்லது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா திரும்ப வரும்னு இவ்வளவு நாளா ஒரு ஏக்கத்தோட காத்துட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நல்ல கர்மாவோட முழு பலன் தான் இந்த ஏப்ரல் மாசத்துல ஒரு நல்ல மனித ரூபத்துல உங்களை தேடி வருது. இந்த பிரபஞ்சம் யாருக்கும் எதையும் சும்மா கொடுத்துறாது. நீங்க பட்ட கஷ்டம், அனுபவிச்ச வலி, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு பெரிய வட்டியும் முதலுமா தான் இந்த புதிய உறவு அமைய போகுது. அதனால இது நிஜமாவே நடக்குமா, நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு எந்த சந்தேகமும் படாதீங்க. முழுமையான நம்பிக்கையோட இந்த நல்ல மாற்றத்தை ஏத்துக்க உங்க மனசை தயார்படுத்துங்க. ஒரு உண்மையான அன்புக்கு ஏங்குற உங்க மனசு இனிமேல் சந்தோஷத்துல மட்டும்தான் தெளிக்க போகுது. மகர ராசிக்காரங்களை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க ரொம்ப கர்வமானவங்க, யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் இறங்கி போக மாட்டாங்கன்னு தப்பா எடை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை மனசு உங்களை ரொம்ப நெருக்கமா பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில பாக்குறதுக்கு ஒரு பெரிய பாறை மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஈரம் பட்டுச்சுன்னா சட்டுன்னு உருகிடுவீங்க. இந்த ஏப்ரல் 7க்கு மேல உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு உங்க வெளித்தோற்றத்தை பார்க்காம உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிற ஒரு நபராதான் அமைய போகுது. எத்ததின்னு உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும் போது நீங்க அவங்கள பார்த்து பெருமையா சிரிப்பீங்க. ஏன்னா இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா கூட, ஐயோ இது எவ்வளவு நாளைக்கு நிலைச்சு நிக்குமோ, சீக்கிரமே நம்மளை விட்டு போயிடுமோன்னு நீங்களே உங்களை பயமுறுத்திக்குவீங்க. ஏன்னா சிறு வயசுல இருந்தே ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட உங்க மனசுக்கு சந்தோஷத்தை முழுசா ஏத்துக்க ஒரு தயக்கம் இருக்கும். இனிமேல் அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. இயற்கை ஒரு விஷயத்த உங்களோட கர்ம வினையை கழிச்சுட்டு கொடுக்குதுன்னா அதை யாரும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. அந்த முழுமையான நம்பிக்கையோட வரப்போற நாட்களை ஒரு புது மனுஷனா வாழ ஆரம்பிங்க. உங்க பயம்தான் உங்களுக்கு முதல் எதிரி. அதை முதல்ல தூக்கி குப்பைய போடுங்க. அகுடும்ப சூழ்நிலையை எடுத்துக்கிட்டா இத்தனை நாளா வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை, ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாம, இல்லனா பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்கலையேங்கிற வருத்தம் உங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்கும். ஆனா இந்த ஏப்ரல் 7க்கு பிறகு நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொண்டு வரப்போகுது. நீங்க சொல்றத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்பாங்க. ரொம்ப நாளா தள்ளி போன சுப காரியங்கள், அதாவது கல்யாணமோ இல்ல புது வீடு கட்டுறதோ எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடக்கிறதுக்கான வழிகள் தானா பிறக்கும். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு சுபிட்சமான நிலை இருக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் யாருக்கோ எப்பவோ செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தான். யாருக்காவது கஷ்டம்னு வந்தா உங்ககிட்ட காசு இல்லைனா கூட எங்கேயாவது கடன் வாங்கியாவது உதவி செய்யற அந்த இளகிய மனசு உங்களுக்கு இருக்கு.
அந்த புண்ணியம் தான் இப்போ ஒரு பெரிய கவசமா மாறி உங்களை சுத்தி நிக்குது. அதோட சேர்த்து உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாம தடையா இருந்துச்சுன்னா சீக்கிரமே அங்க போய் உங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்க. அந்த ஒரு பயணம் உங்க மனசுல இருக்கிற மொத்த பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா மாறப்போகுது. ஆனா அதே சமயம் நீங்க உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். நியாயம் இல்லாத விஷயத்த பார்த்தா உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும், வார்த்தைகளை கொட்டிடுவீங்க. அப்புறம் அதை நினைச்சு நீங்களே தனிமையில வருத்தப்படுவீங்க. இனிமேல் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா கொஞ்ச நேரம் அமைதியா கடந்து போக பழகுங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் இப்போ ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபப்பட்டு அந்த நல்ல நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. அமைதியா ஆழமா யோசிச்சு எதையும் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே ஏறுமுகம்தான். எந்த கவலையும் படாம துணிஞ்சு செயல்படுங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே சொந்த பந்தங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்குவீங்க. ஆனா அதே சொந்த பந்தம் உங்களை எப்படிலாம் ஏளனமா பேசினாங்க, உங்க கஷ்ட காலத்துல எப்படி முகம் திருப்பிட்டு போனாங்க அப்படிங்கறது உங்க மனசுல ஆறாத விடுவா இருக்கும். இப்போ ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்கெல்லாம் இப்போ உங்க தயவுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இயற்கை உருவாக்க போகுது. அப்போ அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காம ஒரு புன்னகையோட கடந்து போற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அவங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சு இனிமேல் நீங்க கண்ணீர் சிந்த மாட்டீங்க. ஏன்னா உங்க மனசுல இருந்த அந்த பழைய காயங்களை எல்லாம் முழுசா ஆத்துறதுக்கு தான் ஒரு உண்மையான அன்பை பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசா கொடுத்திருக்கு. இப்பொருளாதார ரீதியா பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்ச பணம் எல்லாம் வீண் விரயமா போயிருக்கும். யாருக்காவது கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இல்லைன்னா மருத்துவ செலவுன்னு கையில காசு நிக்காம கரைஞ்சு போயிருக்கும். ஆனா இப்போ வரப்போற பண வரவு ரொம்ப நிலையானதா இருக்கும். அந்த பணத்தை நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். திடீர்னு உங்ககிட்ட வசதி வரும்போது உங்களை தேடி வராதவங்க எல்லாம் புதுசா சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. உங்க நல்ல மனசை மறுபடியும் பயன்படுத்தி காசு பறிக்க நினைப்பாங்க. அங்கதான் நீங்க ரொம்ப கண்டிப்பா இருக்கணும். யாருக்கு உதவி செய்யணும், யாரை தூக்கி எறியணும் அப்படிங்கிற விவேகம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே தேவை. உங்க உழைப்புல வந்த பணத்தை உங்க குடும்பத்துக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் செலவு பண்ண பழகுங்க. இத்தனை வருஷமா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்காக ஒரு புது துணி கூட ஆசைப்பட்டு எடுத்திருக்க மாட்டீங்க. குடும்பம், பிள்ளைங்க, சொந்தக்காரங்கன்னு எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் ஓடி ஓடி உழைச்சு உங்களை நீங்களே சுத்தமா மறந்துட்டீங்க. முன்னாடி நின்னு உங்களை நீங்களே ரசிச்சு பார்த்து பல வருஷம் ஆகியிருக்கும். ஆனா இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுங்க. பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க மனசுக்குள்ள உறைஞ்சு போயிருக்கிற அந்த ஆசைகளை எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற்ற ஆரம்பிங்க. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கிற நேர்மறை ஆற்றல் இன்னும் அதிகமாகும். இவங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த புது உறவு நீங்க செய்ய தயங்குற இந்த விஷயங்களை எல்லாம் உங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைப்பாங்க. உங்களை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க நேரத்துக்கு சாப்பிடுறதுல இருந்து உங்க உடல் நலனை பாத்துக்கிற வரைக்கும் அவங்க காட்டுற அந்த அக்கறை உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தும். பல வருஷமா ஒரு ஆதரவு கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச உங்க மனசுக்கு இவங்க காட்டுற அன்பு ஒரு பெரிய வரமா தோணும். நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் அதை அன்பா சுட்டி காட்டி திருத்துற ஒரு வழிகாட்டியா அவங்க இருப்பாங்க. அந்த அன்பான அரவணைப்புல உங்க கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் நீங்க முற்றிலுமா மறந்துடுவீங்க. அதனால இந்த ஏப்ரல் மாசத்தை உங்க வாழ்க்கையோட ஒரு மிகச்சிறந்த தொடக்கமா மனசார ஏத்துக்கங்க. இவ்வளவு நாளா ஒரு இருண்ட குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கிற இந்த அழகான பாதையில எந்த தயக்கமும் பயமும் இல்லாம கம்பீரமா நடைபோட ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நாளை தொடங்குங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை தான் உங்க எதிர்காலத்தையே அழகா செதுக்க போகுது. இனி வர்ற காலங்கள் எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது. இந்த புதிய உறவு உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க தொழில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமையும். குறிப்பா நீங்க ரொம்ப நாளா சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்களில் பலருக்கு ஆடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யணும்னு ஒரு கனவு இருந்திருக்கலாம். இல்லனா ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற தொழில எப்படி விரிவுபடுத்துறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல
இந்த புதிய உறவு உங்களுக்கு ஒரு நல்ல முதலீட்டாளராவோ இல்லைன்னா ஒரு அருமையான ஆலோசகராகவோ அமைவாங்க. அவங்க கொடுக்கிற சின்ன சின்ன யோசனைகள் கூட உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இது. அதனால எந்த பயமும் இல்லாம புது முயற்சிகளை தைரியமா கையில எடுங்க. அசமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையும் அந்தஸ்தும் இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல பல மடங்கு உயரப்போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவங்க உங்ககிட்ட வந்து நின்னு ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்கெல்லாம் இப்போ உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல கூட மகர ராசிக்காரங்க உங்க இயல்பான அந்த அமைதியை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அனுபவிச்ச கஷ்டங்கள் உங்களை அவ்வளவு பக்குவப்படுத்திருக்கு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுற அதே வேளையில உங்க மனசு அந்த வெற்றியை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கும். அந்த முதிர்ச்சி தான் உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போக போகுது. உங்க மனசுக்குள்ள பல வருஷமா இருந்த ஒரு பெரிய பாரம் முழுசா இறங்குறத நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இப்பவுமே ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்மளால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையோங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோட சுத்திட்டு இருந்த உங்களுக்கு அந்த புதிய நபர் கொடுக்கிற ஊக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். உங்களை நீங்களே ரொம்ப அழகா உணர ஆரம்பிப்பீங்க. கண்ணாடியை பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு சொல்ற அளவுக்கு உங்களை நீங்களே வருத்திக்கிட்ட நிலைமை மாறி இப்போ உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. உடுத்திக்கிற உடைகள்ல இருந்து நீங்க பழகுற விதம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப நேர்மறையா ரொம்ப புதுசா மாறும். உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சின்ன புன்னகை ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த புன்னகை தான் உங்க வாழ்க்கையில வரப்போற எல்லா வசந்தங்களுக்கும் ஒரு பெரிய திறவுகோல். இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்க ஆன்மீக பலமும் ரொம்ப அதிகமாகும். முன்னாடி எல்லாம் கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு பல கோரிக்கைகளை கடவுள் முன்னாடி வைப்பீங்க. ஆனா இனிமேல் சாமி கும்பிடும்போது எனக்கு இவ்வளோ பெரிய நிம்மதியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு உங்களுக்கே தெரியாம உங்க உதடுகள் உச்சரிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இயற்கையோட அதிக நேரம் செலவிடணும்னு தோணும். மரங்கள், செடிகள், பறவைகள்னு ரொம்ப சாதாரண விஷயங்களை கூட நின்னு ரசிக்கிற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப லேசாக்கிடும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. அந்த புரிதல் உங்க வாழ்க்கையை இன்னும் அழகா மாத்தும். இந்த ஏப்ரல் 7க்கு பிறகு நடக்க போற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாது. இது முழுக்க முழுக்க நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கும் நீங்க சிந்திய கண்ணீருக்கும் இயற்கை கொடுக்கிற ஒரு பெரிய சன்மானம். அதனால இது எனக்கு கிடைக்குமா, நான் இதுக்கு தகுதியானவரான்னு எந்த கேள்வியும் உங்க மனசுக்குள்ள வர வேண்டாம். நீங்க முழுமையா இந்த சந்தோஷத்துக்கு தகுதியானவங்க தான். இத்தனை வருஷமா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்காகவே உழைச்சு ஓடா தேஞ்சு போனவங்களுக்கு இப்போ உங்களுக்காக ஒருத்தர் வரப்போறாங்க. அந்த உறவை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்க பழைய கசப்பான நினைவுகளை இவங்க கிட்ட காட்டி உங்க சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. முழுமையான நம்பிக்கையோட இந்த புது வாழ்க்கையை ஏத்துக்கங்க. உங்க வாழ்க்கை இனிமேல் ஒரு அழகான சோலைவனமா மாறப்போகுது. உங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இனி தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இது. குறிப்பா சொல்லணும்னா நீங்க பல வருஷமா சொந்தமா ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. அதுவும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்கிறதோ இல்லைன்னா ஒரு பிரம்மாண்டமான துணிக்கடை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள தூங்கிட்டு இருக்கலாம். ஏன் நிவிக் மாதிரி உங்களுக்கே உரித்தான ஒரு புது பிராண்ட் உருவாக்கணும்னு கூட உங்க ஆழ் மனசுல ஒரு பெரிய கனவு இருக்கலாம். அந்த கனவுகள் எல்லாம் நிஜமாக்க போற நேரம் இது. இத்தனை நாளா முதலீடு பண்றதுக்கு பணம் இல்லையே, இல்லைன்னா நமக்கு பின்னாடி நின்னு தைரியம் சொல்றதுக்கு ஆள் இல்லையேன்னு தயங்கி நின்ன உங்களுக்கு இப்போ வரப்போற அந்த புதிய உறவு ஒரு பெரிய பக்கபலமா அமைய போகுது. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா அவங்க உங்களுக்கு துணையா 10 அடி எடுத்து வைப்பாங்க. உங்க திறமை மேல அவங்க வைக்கிற நம்பிக்கை உங்களை ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த வளர்ச்சி சும்மா சாதாரணமா வந்துடாது. நீங்க மேல வர வர உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு அது பெரிய கண்ணுறுத்தலா மாறும். நேத்து வரைக்கும் ஒன்னுத்துக்கும் லாயக்கில்லாதவன்னு உங்களை ஓரங்கட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க கார் பங்களான்னு வளர்றத பார்த்துட்டு உள்ளுக்குள்ள பொறாமையில வெந்து போவாங்க. உங்க முன்னாடி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி குழி பறிக்கலான்னு நினைப்பாங்க. ஆனா மகர ராசிக்காரங்க இப்போ பழைய ஆள் கிடையாது. அடிபட்டு அடிபட்டு உங்க மனசு இப்போ வைரமா மாறிடுச்சு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற வித்தைய நீங்க ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. அதனால உங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறவங்கள ரொம்ப நாசூக்கா உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க ஓரங்கட்டிடுவீங்க. எந்த ஒரு சலசலப்புக்கும் நீங்க இனிமேல் செவி சாய்க்க மாட்டீங்க. இவங்க குடும்பத்திலையும் இப்போ ஒரு பெரிய வசந்தம் வீச ஆரம்பிக்கும். இத்தனை நாளா அவங்கள புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருந்த கணவனோ இல்ல மனைவியோ
இப்போ உங்க அருமைய முழுசா உணர்வாங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்காக அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக ஆரம்பிப்பாங்க. வீட்ல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். ரொம்ப நாளா ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்த மகர ராசி தம்பதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல வீட்ல தொட்டில் கட்ட போற ஒரு நல்ல செய்தி தேடி வரும். பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்டு ரொம்ப சமத்தா நடந்துக்குவாங்க. அவங்க படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். மொத்தத்துல உங்க குடும்பம் ஒரு கோயில் மாதிரி ரொம்ப அமைதியாவும் சந்தோஷமாவும் மாறும். அந்த சந்தோஷத்தை நீங்க முழுசா அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. உங்க உடல் நிலை மேல நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டணும். வேலை, தொழில், குடும்பம்னு எப்பவும் ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறதால நேரத்துக்கு சாப்பிட்றதோ இல்ல சரியா தூங்குறதோ உங்களுக்கு எப்பவுமே குறைவுதான். அந்த பழக்கத்தை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கான ஒரு பொற்காலம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதை அனுபவிக்க உங்க உடம்புல தெம்பு வேணும். காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கிறது, மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது, இல்லைன்னா அமைதியா கொஞ்ச நேரம் நடக்கிறதுன்னு உங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரமாவது ஒதுக்குங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் நீங்க நல்லபடியா பாத்துக்க முடியும். வரப்போற அந்த புதிய உறவு இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. யமகர் ராசி அன்பர்களுக்கான இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி மாற்றம் சும்மா சாதாரணமான ஒண்ணு கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. இத்தனை வருஷமா சனியோட பிடியில சிக்கி இருட்டுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்த உங்களுக்கு இப்போ சூரியன் உதிக்கிற நேரம் வந்தாச்சு. உங்க கண்ணீரை துடைக்க, உங்க கஷ்டங்களை எல்லாம் தன்னோட தோள்ல சுமக்க ஒரு தூய்மையான உறவை இயற்கை உங்களுக்காகவே அனுப்பி வைக்க போகுது. அந்த உறவை முழுமையான அன்போட ஏத்துக்கங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. நினைத்த காரியம் எல்லாம் நிறைவேறும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். பிரபஞ்சத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட இருங்க. மகராசிக்காரங்க உங்களை பத்தி யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் மனம் விட்டு பேசுற மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சுப்பீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு மத்தவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. ஆனா இந்த ஏப்ரல் 7க்கு மேல உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நபரு உங்க பேச்சை விட உங்க மனத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டாம். உங்க கண்ணை பார்த்தே உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி ஒருத்தர் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு நீங்க இத்தனை வருஷமா விட்ட பெருமூச்சுக்கு இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. உங்க அமைதிக்கு பின்னாடி இருக்கிற வலியை ஆத்துற ஒரு மருந்தா இவங்க உங்க கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி உங்க வேலை உழைப்புன்னு வரும்போது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இவ்வளவு நாளா மத்தவங்களோட லாபத்துக்காக நீங்க மாடு மாதிரி உழைச்சு கொட்டி இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரு புகழ் எல்லாத்தையும் வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமேல் அப்படி நடக்காது. உங்க உழைப்புக்கான முழு பலனும் உங்க கைக்கே வந்து சேரும். உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ராஜாவா இல்லைன்னா ராணியா சிம்மாசனத்துல உட்கார போற நேரம் இது. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தொடங்குற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளி தரப்போகுது. இந்த வெற்றியெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு முக்கிய காரணமே உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த புதிய நபரோட அதிர்ஷ்டம்தான். அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த நேரம் உங்க தலையெழுத்தே முழுசா மாறப்போகுது. ஏன்னா இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே எல்லாத்தையும் போட்டு அதிகமா குழப்பிக்கிற பழக்கம் ஒண்ணு இருக்கும். ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தா கூட இது உண்மையாவே நமக்கு தானா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆபத்து இருக்கான்னு உங்களை நீங்களே பயமுறுத்திக்குவீங்க. இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல வரப்போற அந்த உறவு கிட்ட தயவு செஞ்சு அப்படி நடந்துக்காதீங்க. அவங்க உங்க மேல காட்டுற அன்பை சந்தேகப்படாதீங்க. அவங்க உங்களை ஏமாத்த வரல, உங்களை வாழ வைக்க வந்திருக்காங்க அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க சந்தேக புத்தியால ஒரு உண்மையான அன்பை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இயற்கையே பார்த்து உங்களுக்கு கொடுக்கற இந்த பெரிய பரிசை 2 கையாலையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள் சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் இயற்கை இப்போ கணக்கு தீர்க்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை இத்தனை நாளா யாரோ தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் விலக்கி வச்சுட்டு உங்களுக்கான பாதைய பிரபஞ்சம் ரொம்ப அழகா செதுக்கி வச்சிருக்கு. காலையில எழுந்ததும் உங்க முகத்துல ஒரு பெரிய மலர்ச்சி இருக்கும். ராத்திரி படுக்கும்போது எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குவீங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? பணத்தை விட பதவியை விட மன நிம்மதி தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய சொத்து. அந்த சொத்தை முழுமையா உங்களுக்கு தர்றதுக்காக தான் இந்த புதிய உறவு உங்களை தேடி வருது. இவங்க மனசு இப்ப ரொம்ப லேசாகி இருக்கும்.
பல வருஷமா சுமந்துட்டு இருந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி கீழே போட்ட மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். யார் உங்களை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. யார் உங்களை பத்தி தப்பா பேசினாலும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க இலக்கு உங்களோட முன்னேற்றத்தை நோக்கியும் உங்களை தேடி வரப்போற அந்த உண்மையான அன்பை நோக்கியும் மட்டும்தான் இருக்கணும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. 4 பேர் என்ன சொல்வாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு உங்க வாழ்க்கையை தொலைச்சது போதும். இனிமேல் நீங்க நீங்களா இருங்க. உங்க நிஜமான குணத்துக்கு கிடைக்க போற அங்கீகாரத்தை பார்த்து நீங்களே மிரண்டு போவீங்க. நல்லதே நடக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோட உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. மகர் ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை போட்டுக்கிட்டே தான் சுத்துவீங்க. யாராவது நெருங்கி வந்தா இவங்க நம்மளை காயப்படுத்த வந்துட்டாங்களோன்னு ஒரு தற்காப்பு உணர்வு உங்களுக்குள்ள தானா வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்துல அடிபட்டுட்டீங்க. ஆனா இப்போ ஏப்ரல் 7க்கு மேல உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நல்ல ஜீவன் கிட்ட தயவு செஞ்சு அந்த கவசத்தை கழட்டி வச்சிடுங்க. அவங்க உங்களை விமர்சனம் பண்ண வரல, மாறாக உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாட வந்திருக்காங்க. உங்க குறைகளை சுட்டி காட்டி உங்களை ஒதுக்குற ஆள் அவங்க கிடையாது. உங்க குறைகளையும் சேர்த்து நேசிக்கிற ஒரு உண்மையான ஆத்மா தான் அவங்க. அதனால உங்க மனக்கதவை முழுசா திறந்து அவங்கள உள்ளே அனுமதிங்க. இத்தனை நாளா அடைப்பட்டு கிடந்த உங்க மனசுக்கு இப்போ ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. நீங்க பொருளாதார ரீதியாவும் தொழில் ரீதியாவும் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போற இந்த நேரத்துல உங்களை சுத்தி ஒரு பெரிய நாடகமே நடக்கும். நேத்து வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காதவங்க உங்க நிழலை கூட தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க வளர போறீங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வேற வழியே இல்லாம உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. ஏதோ உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்த நேரத்துல உங்க பழைய இலகிய மனசு வந்துடக்கூடாது. யாருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும். பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா அவங்க செஞ்ச துரோகத்தை மறந்துட்டு மறுபடியும் அவங்க வலையில விழுந்துடாதீங்க. உங்க வெற்றியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போற பக்குவம் உங்களுக்கு வேணும். அந்த பக்குவத்தை உங்க புது உறவு உங்களுக்கு ரொம்ப அழகாவே சொல்லி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க ஆரோக்கியம். இத்தனை வருஷமா மன உளைச்சல், தூக்கமின்மை, சரியான நேரத்துக்கு சாப்பிடாததுன்னு உங்க உடம்ப நீங்களே ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்காக வாழாம மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி தேஞ்சு போனதுதான் மிச்சம். ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. உங்களுக்கான வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது அதை முழுமையா அனுபவிக்க உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். உங்க உடம்பு மேல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நேரத்துக்கு சாப்பிடுறது, கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யறதுன்னு உங்களுக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. உங்க மனசுக்குள்ள இப்ப ஒரு பெரிய சந்தோஷம் குடியேற போகுது. மனசு சந்தோஷமா இருந்தாலே பாதி வியாதி தானா பறந்து போயிடும். உங்க முகத்துல ஒரு புது பொலிவு, ஒரு தேஜஸ் பிறக்க போறத நீங்களே கண்ணாடியில பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தா மகர் ராசியோட அதிபதியான சனி பகவான் எப்பவுமே ஒரு பெரிய நீதிமான். அவர் உங்களுக்கு இத்தனை வருஷமா கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை ஒரு வைரம் மாதிரி புடம் போட்டு உருவாக்குறதுக்கு தான். இப்போ அந்த சோதனை காலம் முடிஞ்சு நீங்க முழுசா ஜொலிக்க போற நேரம் வந்தாச்சு. உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் பின்னாடி உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையா இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசார ஒரு நன்றியை மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா இனிமேல் நீங்க கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. கேட்காமலேயே வாரி வழங்குற காலம் இது. உங்க கர்ம வினைகள் எல்லாம் கழிஞ்சு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ போறீங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்க வாழ்க்கைய ஒரு புது கணக்குல இருந்து ஆரம்பிங்க. பழசையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. யாருக்காகவும் உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்களை நம்பி வந்திருக்கிற, உங்களுக்காகவே பிரபஞ்சம் அனுப்பி வச்சிருக்கிற அந்த புதிய உறவை கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க. அவங்க கொடுக்கற அன்பும் ஆதரவும் உங்களை உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனுஷனா மாத்த போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமா அமையும். தொட்டது எல்லாமே துலங்கும். எந்த ஒரு பயமும் தயக்கமும் இல்லாம உங்க இலக்கை நோக்கி கம்பீரமா நடைபோடுங்க. மகர் ராசிக்காரங்க இனிமேல் ராஜா மாதிரி வாழ போறீங்க. இயற்கையோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு அரணாக இருக்கும். முழுமையான நம்பிக்கையோட இந்த புது வாழ்க்கையை ஏத்துக்கங்க. மகர் ராசிக்காரங்க இப்போ ஒரு புது பரிணாமத்தை எடுக்க போறீங்க. இது வரைக்கும் உங்களை ஒரு கூட்டத்துல ரொம்ப சாதாரணமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்களுக்காக எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்க. உங்களை எங்கேயாவது விசேஷத்துல பார்த்தா கூட முகம் திருப்பிட்டு போன சொந்தக்காரங்க இப்போ உங்களை தேடி வந்து பேசுவாங்க. முன்னாடிலாம் நீங்க என்ன கருத்து சொன்னாலும் அதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்றதுதான் வேதவாக்குன்னு ஏத்துக்கிற அளவுக்கு உங்க வார்த்தைக்கே ஒரு பெரிய சக்தி கிடைக்க போகுது. இந்த மாற்றம் எல்லாம் சும்மா ஒரு ராத்திரியில நடந்துராது. நீங்க இத்தனை வருஷமா சிந்திய வியர்வைக்கும் பட்ட அவமானங்களுக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுக்கற ஒரு பெரிய கிரீடம் தான் இந்த மரியாதை.
இதை பார்த்து நீங்க தலைக்கணம் பிடிச்சு போக மாட்டீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா மகர ராசிக்காரங்க எப்பவுமே தரையில கால் பதிச்சு நடக்கிறவங்க. ஏன்னா இதுல உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன போராட்டம் நடக்கும். ரொம்ப நாளா கஷ்டத்தையே பார்த்து பழகின உங்க மனசுக்கு இந்த திடீர் சந்தோஷத்தையும் மரியாதையும் ஏத்துக்க கொஞ்சம் பயமா இருக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதே, மறுபடியும் ஏதாவது பெரிய இடி வந்து விழுந்துடுமோ, கண்ணு பட்டுடுமோன்னு நீங்களே உங்களை தேவையில்லாம குழப்பிக்குவீங்க. சந்தோஷம் வந்தா கூட அது முழுசா கொண்டாட முடியாத அளவுக்கு உங்க மனசுல அவ்வளவு காயங்கள் வடுக்கலா இருக்கு. அந்த வடுக்களை எல்லாம் முழுசா குணப்படுத்துற வேலையை தான் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு செய்ய போகுது. நீங்க பயந்து போய் பின்வாங்கும் போதெல்லாம் நான் இருக்கேன், தைரியமா முன்னாடி போ அப்படின்னு சொல்லி உங்களை உந்தி தள்ளுற ஒரு பெரிய சக்தியா அவங்க இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு கிடைக்கல. யாதொழில் ரீதியா நீங்க எடுக்க போற விஸ்வரூபம் பல பேரை வாயடிக்க வைக்கும். உங்களால ஒன்னும் முடியாது, இவங்க எப்பவும் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டவங்க முன்னாடி நீங்க உங்க சொந்த உழைப்புல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவீங்க. குறிப்பா பெண்கள் உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த தொழில் கனவுகளை எல்லாம் இப்போ நிஜமாக்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையில உங்களுக்கே உரித்தான ஒரு அடையாளத்தை ரொம்ப ஆழமா பதிப்பீங்க. நீங்க தொடங்குற சின்ன வியாபாரம் கூட ரொம்ப குறுகிய காலத்துல பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உங்களை நம்பி 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை உயரும். அந்த நேரத்துல உங்க கூடவே இருந்து உங்க வெற்றிக்கு ஒரு பெரிய ஏணிப்படியா உங்க புது உறவு இருப்பாங்க. அவங்க கொடுக்கற யோசனைகள்லாம் உங்களுக்கு தங்கமா மாறும். இந்த வளர்ச்சியெல்லாம் நடக்கும்போது இயற்கை உங்களுக்கு இன்னொரு பெரிய பரிசையும் கொடுக்க போகுது. அதுதான் உங்களை பத்தின முழுமையான புரிதல். இது வரைக்கும் மற்றவங்களை திருப்தி படுத்துறதுக்காகவே ஓடி ஓடி நீங்க யார், உங்களுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கறதையே சுத்தமா மறந்துட்டீங்க. ஆனா இப்போ உங்களை நீங்க முழுசா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க அழக நீங்களே ரசிப்பீங்க. உங்களுக்காக புத்தம் புதுசா ஆடைகள் வாங்குறது, உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு பயணம் செய்யறதுன்னு உங்க வாழ்க்கைய ஒரு திருவிழா மாதிரி மாத்திக்க போறீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கிற குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற உண்மைய நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. உங்க முகத்துல எப்பவும் இருக்கிற அந்த புது வெளிச்சம் உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை வளையத்தை உருவாக்கும். யமகர ராசிக்காரங்களோட அந்த உண்மையான தங்கமான மனசுக்கு எப்பவோ இதெல்லாம் கிடைச்சிருக்கணும். ஆனா காலம் உங்களை ரொம்ப சோதிச்சிடுச்சு. சிவபகவான் எப்பவுமே ஒரு விஷயத்த லேசில கொடுத்துட மாட்டார். ஆனா அவர் கொடுக்க ஆரம்பிச்சா அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. இப்ப அவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்க உங்க கர்ம வினைகள் எல்லாம் முழுசா கழிஞ்சு ஒரு புத்தம் புதிய மனுஷனா நீங்க மறுபிறவி எடுத்திருக்கீங்க. இந்த ஏப்ரல் 7க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கான படிகள் தான். எந்த தயக்கமும் வேண்டாம், யார் என்ன சொல்வாங்களோன்னு யோசிக்க வேண்டாம். உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்டு உங்க கூட வர அந்த அன்பான உறவோட கைய பிடிச்சுக்கிட்டு தைரியமா உங்க பயணத்தை தொடங்குங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போ முழுமையா மலர்ந்துடுச்சு. இயற்கை உங்க பக்கம் ரொம்ப உறுதியா நிக்குது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரங்க மனசு எப்பவுமே ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல ஒரு சின்ன விரிசல் விழுந்தா கூட உங்களால தாங்கிக்க முடியாது. உங்களை சுத்தி இருந்தவங்க, குறிப்பா நீங்க ரொம்ப நம்பின சொந்தக்காரங்க உங்க முதுகுக்கு பின்னாடி குத்துனப்போ நீங்க அடைஞ்ச வேதனை கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஆனா இனிமேல் அந்த மாதிரி எந்த துரோகமும் உங்களை நெருங்க விடாம இயற்கை ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உங்களை சுத்தி போட போகுது. அந்த பாதுகாப்பு அரண் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய உறவு. இத்தனை நாளா உங்களை அழ வச்சவங்க எல்லாம் இப்போ உங்க நிலைமை மாறுறத பார்த்து அவங்க தலையில அவங்களே மண்ணை வாரி போட்டுக்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் அவங்களையே திருப்பி அடிக்க போகுது. ஆனா நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படவோ இல்ல பழிவாங்கவோ நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க மனசு இப்போ ரொம்ப பக்குவப்பட்டு எல்லாத்தையும் கடந்து போற ஒரு உன்னத நிலைக்கு வந்துடும். இப்பொருளாதாரத்துல நீங்க தொடப்போற உயரம் சாதாரணமானது கிடையாது. நீங்க ரொம்ப நாளா உழைச்சு ஆனா அதற்கான பலன் கிடைக்காம முடங்கி கிடந்த அத்தனை விஷயங்களும் இப்போ உயிர் பெற்று எழப்போகுது. பண வரவு தண்ணி மாதிரி கொட்டப்போகுது. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு வந்த உடனே இதுக்கு முன்னாடி உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் புதுசா பாசம் கொண்டாடிட்டு வருவாங்க. உங்க நல்ல மனசை மறுபடியும் பயன்படுத்தி உங்களை ஏமாத்த நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை இப்போ நீங்க முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க விரிக்கிற வலையில நீங்க இனிமேல் விழமாட்டீங்க. யாருக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க ரொம்ப உஷாரா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க உழைப்புல வந்த பணத்தை உங்க குடும்பத்துக்காகவும் உங்க உண்மையான சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் செலவு பண்ணுவீங்க. இது வரைக்கும் உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிட்டீங்க. மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. ஆனா இப்போ வரப்போற அந்த உறவு உங்களை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்க போகுது. உங்க சின்ன சின்ன ஆசைகளை கூட கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களை நீங்களே நேசிக்க கத்து கொடுப்பாங்க.
பல வருஷமா நீங்க போடாம வச்சிருந்த புது துணியை எடுத்து உடுத்திக்க சொல்லி அழகு பாப்பாங்க. அந்த ஒரு அன்பான அரவணைப்புக்காக தான் இத்தனை வருஷமா நீங்க தவிச்சிட்டு இருந்தீங்க. அந்த தவிப்பு இப்போ முழுமையா தீரப்போகுது. நீங்க முகம் சுளிக்காம சிரிச்சு வாழ போற அந்த நாட்கள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. யாரு என்ன சொன்னாலும் இனிமேல் உங்க காதுல போட்டுக்க மாட்டீங்க. உங்க சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு இப்ப முக்கியம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க உறுதியா வருவீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாம். இவ்வளவு சந்தோஷம் நமக்கு நிலைச்சு நிக்குமா, மறுபடியும் ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு தோணும். ஆனா அந்த பயத்தை தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிடுங்க. இயற்கை உங்களுக்கு இந்த பரிசை சும்மா கொடுக்கல. நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்திய கண்ணீருக்கும் அது கொடுக்கற பெரிய சன்மானம் இது. அதனால எந்த தயக்கமும் இல்லாம இந்த புது வாழ்க்கையை ஏத்துக்கங்க. உங்க மனசுல இருக்கிற மொத்த பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா வாழ ஆரம்பிங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா சாதகமா இருக்கு. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்க போகுது. உங்க தலையெழுத்து மாறுற இந்த நேரத்துல முழுமையான நம்பிக்கையோட உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. இயற்கை எப்பவுமே உங்களை கைவிடாது. மகர ராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட குடும்பத்துக்காகவும் பரம்பரைக்காகவும் நிறைய தியாகங்களை பண்ணியிருப்பீங்க. உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூட உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும். ஆனா இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்க போற மாற்றம் ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது. உங்க பரம்பரையில இருந்த அத்தனை சாபங்களையும் தடைகளையும் உடைச்செறிய போற ஒரு பெரிய ஆன்மீக விடுதலைன்னு தான் இது சொல்லணும். இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா உங்க தலைமுறையில ஒரு பெரிய வசதியான நிலைக்கு போக போற முதல் ஆள் நீங்களாதான் இருப்பீங்க. உங்க கூட இணைய போற அந்த புதிய உறவோட அதிர்ஷ்டம் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி அமைக்கும். இருட்டுல கிடந்த உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய குத்துவிளக்கை ஏத்தி வச்ச மாதிரி இனிமேல் எல்லாமே பிரகாசமா நடக்க போகுது. ஈகாசு பணங்கிறது இத்தனை நாளா உங்க கையில தங்காத ஒன்னா இருந்திருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது எந்த வழியில போகுதுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். நீங்க தொடர வியாபாரம் எல்லாம் செழிச்சு வளரும். முன்னால ஒரு சொந்த வீடு கட்டணும் இல்லனா ஒரு நிலம் வாங்கணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஏக்கம் எல்லாம் இப்ப முழுசா நிறைவேற போற நேரம் வந்தாச்சு. உங்க கனவு இல்லத்தை உங்க கைப்பட நீங்க கட்ட போறீங்க. அதுக்கு தேவையான அத்தனை பண வரவும் யோகமும் உங்களை தேடி தானா வரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க சொத்து மதிப்பு உயரும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு இயற்கை கொடுக்கிற வட்டி தான். உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைக்கிற பெரிய சன்மானம் இது. ஆராத்திரி படுத்தா தூக்கம் வராம எவ்வளவு நாள் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, கடன் கொடுத்தவன் நிப்பானோ இல்ல சொந்தக்காரங்க ஏதாவது குத்தி பேசுவாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு உங்க உடம்பையும் மனசையும் உருக்கி இருப்பீங்க. ஆனா இனிமேல் தலைக்காணியில தலை வச்ச உடனே நிம்மதியான தூக்கம் வரும். இந்த கவலையும் உங்க மனசை நெருங்காது. உங்க முகத்துல எப்பவும் இருக்கிற அந்த வாட்டம் போய் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். காலையில எழுந்ததும் ஒரு புது உற்சாகம் உங்களை தொத்திக்கொள்ளும். உங்க உடம்புல இருந்த சின்ன சின்ன உபாதைகள் கூட எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம தானா குணமாகும். மனசுல சந்தோஷம் குடியேறிட்டா உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியும் ஓடி போயிடுங்கிற உண்மையை நீங்க இப்ப கண்கூடா பாப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசும் உடம்பு ரொம்ப லேசாக்கிடும். இத்தனை வருஷமா நீங்க கடந்து வந்த பாதையே கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு வலிகள், எவ்வளவு துரோகங்கள், இதையெல்லாம் தாண்டி நீங்க இப்போ உயிரோடு நின்னுட்டு இருக்கீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சாதனை தான். உங்களை நீங்களே தட்டி கொடுத்து பெருமைப்படுங்க. உங்களை அழிக்க நினைச்சவங்க முன்னாடி இப்போ நீங்க ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி தழைத்து வளர போறீங்க. இயற்கை உங்களுக்கு கொடுக்க போற இந்த புதிய வாழ்க்கைய, அந்த புதிய உறவை ரொம்ப ஆழமா நேசிங்க. உங்க கடந்த காலத்தை பத்தி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. அது முடிஞ்சு போன ஒரு கெட்ட கனவு. இப்போ உங்க முன்னாடி விரிஞ்சு கிடக்கிற இந்த அழகான எதிர்காலத்தை மட்டும் பாருங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போ முழுமையா ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு அடியையும் ரொம்ப சந்தோஷமாவும் நம்பிக்கையோடவும் எடுத்து வைங்க. பிரபஞ்சம் எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். மகர ராசிக்காரங்க எப்பவுமே தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் நிக்கிறவங்க. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் நீங்க உங்க நேர்மையிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டீங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்திய கண்ணீருக்கும் இப்போ பிரபஞ்சம் ஒரு பெரிய தீர்ப்பு எழுதிருச்சு. ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த உறவு நீங்க செஞ்ச புண்ணியத்தோட மொத்த உருவமா தான் வரப்போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. இது வரைக்கும் நீங்க இழந்த பணமா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும், எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா இயற்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த காயங்கள் எல்லாம் முழுசா ஆறி ஒரு புது மனுஷனா நீங்க நிமிர்ந்து நிக்க போற நேரம் இது. இது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காக செஞ்ச தியாகம் போதும். இனிமேல் உங்களுக்காகவும் உங்களை உண்மையா நேசிக்கிற அந்த ஒரு உயிருக்காகவும் வாழ பழகுங்க.
கடந்த காலத்துல நடந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் தூக்கி தூரமா போட்டுட்டு உங்க மனக்கதவை முழுசா திறந்து வைங்க. உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிற அந்த உண்மையான அன்பை 2 கரம் நீட்டி வரவேற்க தயாராகுங்க. உங்க சுயமரியாதையை எங்கேயும் விட்டு கொடுக்காம, அதே சமயம் உங்க மேல உண்மையான பாசம் வைக்கிறவங்களுக்கு உங்க உயிரையே கொடுக்கிற அந்த நல்ல குணம்தான் உங்களை எப்பவுமே ஒருபடி மேல தூக்கி நிறுத்தும். உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்க உழைப்பு மேல நம்பிக்கை வைங்க. வரப்போற நாட்கள்லாம் மகர் ராசிக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது. உங்க குடும்பத்துல எப்பவும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உங்க முகத்துல இருக்கிற அந்த வாட்டம் முழுசா மறைஞ்சு ஒரு பெரிய தெளிவும் பிரகாசமும் பிறக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல உங்களுக்கு 100% வெற்றி தான் கிடைக்கும். உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாம் இனிமேல் உங்க தயவுக்காக காத்து கிடைக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயரும். உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு அரணா இருந்து உங்களை எப்பவும் பாதுகாக்கும். மனசுல எந்த பயமும் தயக்கமும் இல்லாம ரொம்ப தைரியமா உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. இயற்கை உங்க பக்கம் ரொம்ப உறுதியா நிக்குது. இத்தனை நாளா நீங்க இருட்டுல நடந்த பயணம் முடிவுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி உங்க வாழ்க்கை பயணம் மாறப்போகுது. உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறி நீங்க ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட வாழ போறீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.